ஹலோ அனைவருக்கும் கிம் ஜாங் இன்னைக்கு உலகத்துல தெரியாதவரே கிடையாதுன்னு சொல்லலாம் இந்த கிம் ஜாங்ன்ற பெயர். ஏன்னா உலகத்திலே சர்வதிகார ஆட்சி அப்படின்னா அது வடகொரியாவுக்கு தான் முதலிடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய சர்வதிகார ஆட்சி மூலமா உலகத்துல பிரபலமானது தான் இந்த கிம் ஜாங். அது மட்டும் கிடையாது, இவருடைய அணு ஆயுத சோதனை இதோட எந்த ஒரு தடைகளை பற்றி கவலைப்படாம இவருடைய ஒவ்வொரு செயலையும் உலகத்தை கண்காணிக்கிற மாதிரி இருக்கு. இவரை பற்றிய ஒரு 5 மர்மமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். பிறந்த நாள், தாய், தந்தை, குழந்தை, மனைவி அப்படின்னு இவருக்கு ஒவ்வொன்றுமே மர்மமான விஷயமா தான் நடக்கும். இது மட்டும் கிடையாது, அந்த நாட்டில் நடக்கிற மிக கொடுமையான விஷயங்களும் மிரண்டு போற அளவுக்கு சில நடவடிக்கைகளும் செஞ்சிட்டு இருக்காரு. அதுதான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது கிம் ஜாங் எப்ப பிறந்தாரு. கிம் ஜாங் யாருக்குமே தெரியாது இவ்வளவு நாள் அவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னு. ஆனா தற்போது வெளிவந்திருக்குது கிம் ஜாங் பிறந்த ஆண்டு 1982, 83, 84 அப்படின்ற சந்தேகம் ரொம்ப நாளாவே இருக்குது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆய்வாளர் அரசியல் ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப 1984 தான் இவர் பிறந்தது அப்படின்றது உறுதியா இருக்கு. இந்த நாள்ல தான் அவருடைய அப்பா எப்பொழுதுமே கொண்டாடுவார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இது கிடையாது, கிம் ஜானுக்கு 4 சகோதரர்கள் இருந்ததாகவும், அதாவது அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர்கள், அவருடைய சகோதரர் அப்படின்னு 4 பேர் இருந்திருக்காங்க. 2017 மலேசியாவில் ஒருத்தர் சேர்ந்ததாகவும் செய்தி வெளியாச்சு. இவரையும் கொன்றது கிம் ஜாங் தான் அப்படின்னு உலக தலைவர்லாம் சொல்றாங்க. மற்ற சகோதரர்கள் எல்லாமே ஊடகத்தில இருந்தும் அரசியல் இருந்தும் விலகி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவரை தாண்டி யாராவது அரசியல் நுழைய ஆரம்பிச்சாங்க, நுழையிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அவங்க இல்லாமலே ஆக்கிட்டு வரான் கிம் ஜாங். கிம் ஜாங்குடைய தாயின்னு பார்த்தீங்கன்னா கோயாங் ஜப்பான் நாட்டில் பிறந்ததாகவும் 1960களில் நடனம் ஆடுறதுக்கு வடகொரியாவுக்கு வந்ததாகவும் அப்பதான் கிம் ஜாங் அப்பா அவர் பார்த்ததாகவும் சொல்லப்படுது. முக்கியமா அவர் கிம் ஜாங்கினோட அனைத்து துறைகளிலுமே மிகவும் பிடித்தமானவராக இவர் இருந்திருக்காரு. முக்கியமா 1973 ஜப்பானுக்கு சென்ற போது எடுத்த புகைப்படத்தை 2018 கண்டுபிடிச்சிருக்காங்க கிம் ஜாங்கோட தாயோட புகைப்படத்தை. கிம் ஜாங்கோட அம்மா நடன கலைஞராக இருந்தாலும் அவர் ஒரு ஜப்பான் நாட்டவராக இருந்தாலும் இதை பத்தி வெளியில யாருக்குமே தெரிவிக்கவில்லையா, வெளியில யாருக்கும் விளம்பரப்படுத்தவே இல்லையா. 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது இந்த கொரியாவே ஆக்கிரமிச்ச ஒரு நாடு தான் ஜப்பான். அந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் அதை பத்தி கவலையப்படலையா அவருடைய அப்பா. சமூகத்தில் அவருடைய நிலை ரொம்ப குறைஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதே சமயம் கிம் ஜாங் அவர் திருமணம் செஞ்ச பிறகு அவருடைய வாழ்க்கையை தலைகீழ மாறிச்சான். 2வது மிகப்பெரிய ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அவர் வாழ்ந்தாராம். இதுல முக்கியமா வடகொரிய அதிபர் கிம் ஜாங் அவருடைய மனைவி ரிசோலை பத்தி சொல்ல போனா இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் வெளில வருது. ரிசோல் ஒரு நடன கலைஞராக இருந்திருக்காரு, இசைப்படகையா இருந்திருக்காரு. முக்கியமா அவர் கல்யாணம் பண்ணதை வெளி உலகத்துக்கு தெரிவிக்காம இருந்திருக்காரு. அதுவும் ரொம்ப நாளைக்கு அந்த கொரிய நாட்டுக்காரர்களுக்கு யாருக்கு தெரியலையா. ஆனா 2009 நடந்திருக்கலாம் அப்படின்னு ஊடகமும் உலக நாடுகளும் சொல்லுது. ஆசிய தடகள விளையாட்டு போட்டிகள் கொரியா நாட்டில் நடந்தது. வடகொரியால விளையாட்டு வீரர்கள் அங்க போயிருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துறவங்க தான் ரிசோல் ஜூ. அப்போ பாப்புலரா இருந்தவங்க தான் இவங்க. தென்கொரியாவே ஒரு கலக்கிருக்காங்க. இதை பார்த்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உடனடியாக அவர் அழைச்சி அவர்கிட்ட பேசியிருந்திருக்காரு. இதுக்கு பிறகுதான் அவர் திருமணம் செஞ்சுட்டு தான் சொல்லப்படுது. கிம் ஜானுக்கு எத்தனை குழந்தைங்க? கிம் ஜானுக்கு ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்கிறதா சொல்லப்படுது. முக்கியமா 2016 ரிசோல் ஜூ கர்ப்பமா இருந்ததாகவும், ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே 2010 2013 2 குழந்தைங்க பிறந்ததாகவும், ஆனா அந்த குழந்தைகளை பத்தி வெளியே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா அந்த குழந்தைகளை பத்தி வெளில சொல்லவே இல்லையா. ஆனா இதுக்கு முன்னாடி வடகொரிய அதிபருக்கு 4 குழந்தை வந்திருக்குதான். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் தனது மகள் கிம் ஜூவோட கடந்த 2023 வருஷம் 4 முறை பொது மேடையில் தோன்றிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் வருங்கால அரசியல்வாதியா அறிமுகப்படுத்திருக்காரு. அரசியல் மட்டும் கிடையாது, தனது அடுத்த வாரிசாகவும் அந்த கிம் ஜூவை தான் அறிமுகப்படுத்திருக்காரு. இந்த குழந்தை எப்ப பிறந்தது அப்படின்னு 2013 அமெரிக்க கூடைப்பந்து வீரர் ஒருத்தர் ரொம்ப நெருங்கி பழகினதால அவர் உண்மையெல்லாம் சொல்லிருக்காரு. அதாவது 2013 ஒரு மகள் பிறந்ததா அவர்கிட்ட கிம் ஜாங் சொல்லிருக்காரு. முக்கியமா கிம் ஜானுக்கு வேற நிறைய குழந்தைகள் இருக்குதான். அதுவும் அந்த குழந்தைகளை பத்தி வெளியே சொல்லவே இல்லையா. ரிசோல்ஜுக்கு பிறந்த குழந்தை மட்டும் தான் அடுத்த வாரிசா அவர் அறிமுகப்படுத்துறாராம். தன்னுடைய அடுத்த வாரிசா அவருடைய மகள் கிம் ஜூவை அவர் அறிமுகப்படுத்துறது அவருடைய தங்கைக்கு பிடிக்கவே இல்லையா. கிம் யோ ஜோனுக்கு அது பிடிக்கவே இல்லையா. ஏன்னா அடுத்த வாரிசு அவங்க தான் நினைச்சிட்டு இருந்தாங்களாம். இருந்தாலும் இப்ப மிகப்பெரிய அளவுல அவருடைய மகளே அவர் பொதுமடையில அறிமுகப்படுத்துறதால அவருடைய தங்கச்சி பிடிக்கவே இல்லையா. அவருடைய மகளை அறிமுகப்படுத்துறதுக்கு முக்கிய காரணம் அவங்க ஏகப்பட்ட விஷயம் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அதாவது அவருடைய தங்கை தான் இவருடைய அரசியல தலையிடுறாங்களாம். இது பிடிக்க கிம் ஜாங் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த நேரத்தில் தான் அவருடைய அடுத்த வாரிசு அறிமுகப்படுத்திருக்காரு. அதாவது தனது மகளான கிம் ஜூவை அறிமுகப்படுத்துறாரு. இதிலிருந்து அவருடைய தங்கை கொஞ்சம் ஒதுங்கி வந்திருக்காராம். முக்கியமா வடகொரிய அதிபர் தற்போது ஏவுகணை ஏவத்திலிருந்து கால்பந்து விளையாட்டு போட்டிகளிலிருந்து எல்லா போட்டிகளுக்கும் தனது மகளை அழைச்சிட்டு போறாரு. அதுக்கு முக்கிய காரணம்னா தான் ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவன் அப்படின்னும் கருணையில ஒரு தலைவன் தான் அப்படின்றத மக்கள் நம்பணுன்றதுக்காக இந்த விஷயம்லாம் செஞ்சுட்டு இருக்காராம். அணு ஆயுதம் மட்டும் ஏவுகணை சோதனையால மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடையை வடகொரியா சந்திச்சுட்டு வருது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் இது. அது மட்டும் இல்லாம உலக நாடுகளை கவனம் இருக்கிறதுக்கும் அந்த தடைகளின் தப்பிக்கிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறாராம். முக்கியமா பார்த்தீங்கன்னா உலக நாடுகளே காட்டப்படாத, அரசு கணக்கில் காட்டப்படாத நிறைய பணங்கள் வடகொரியா நாட்டில் புழங்குதான். முக்கியமா அரசு மறைமுகமா நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அணு ஆயுத விற்பனையிலிருந்து ஆயுத விற்பனையிலிருந்து பலவிதமான மறைமுகமான செயல்கள் வடகொரியா ஈடுபட்டு இருக்கு. இதன் மூலமா ஏகப்பட்ட பணம் உலக நாடுகளிலிருந்து வந்துட்டு இருக்கு. இந்த பணத்தை எல்லாமே அவர் மிகப்பெரிய அளவில் சேமிச்சு வச்சிருப்பதாகவும், அவருடைய ஆடம்பர வாழ்க்கை அவருடைய அதிகாரம் எல்லாமே செயலிழந்து விடாம இருக்கிறதுக்காக இந்த செயலை எல்லாமே அவர் முன்னின்று செய்யறதாகவும் தெரியுது. பக்கபலமா ரஷ்யாவும் சீனாவும் செயல்பட்டு வருது. இந்த ரஷ்யாவும் சீனாவும் இருக்கிற தைரியத்தில்
இவர் வந்து மிகப்பெரிய அளவுல தன்னோட சர்வதிகாரத்தை நடத்திட்டு வராரு. ஏன்னா அந்த ரஷ்யாவும் சீனாவுமே மிகப்பெரிய ஒரு சர்வதிகார ஆட்சியை தான் இப்ப நடத்திட்டு வராங்க. மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் பல நாடுகள் வடகொரியாவுக்கு நிதி அளிச்சிட்டு வருது. இந்த நிதி எல்லாமே வெளியே கட்டாம அவர் வந்து மறைமுகமா வந்து வச்சிருக்காரு. இதனால வடகொரியா வந்து எக்காரம் கொண்டு வந்து கீழே விழவே விழாதான். அது மட்டும் கிடையாது, பொருளாதார தடைகள் இருந்தும் அவர் எப்படினாலும் தப்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல பொருளாதார உதவி வந்து செஞ்சிட்டு இருக்கு ரஷ்யாவும் சீனாவும். முக்கியம் வடகொரியாவில் இணைய வசதியே இல்லை அப்படின்னு நம்ம பெரும்பாலும் படிச்சிட்டு இருப்போம். ஆனா அது மட்டும் உண்மை கிடையாது. வடகொரியாவில் மிகப்பெரிய அளவுல இணைய வசதி இருந்து இருக்குதான். இது எல்லாமே அரசு கட்டுப்பாட்டுல அரசு மூலமா இயங்கிட்டு இருக்கு. முக்கியம் வடகொரியா அரசு நடத்தும் இந்த இணைய போர் வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. இது வடகொரியாவோட முக்கிய உத்தியாவும் இருக்கு. தங்க நாட்டோட பொருளாதாரத்தையும் அணுஆயுத திட்டத்தையும் நடத்த கிம்மின் இந்த பயங்கரமான செயலெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது நாட்டோட அரசோட கணினி எல்லாம் ஹேக் பண்ணி அதுல இருந்து பணத்தை திருடுறது மிகப்பெரிய ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாம். அதுக்குன்னு பிரேத்தமா இந்த வடகொரியா நாட்டிலேயே மிகவும் திறமையான கணினி பேச்சாளர்கள் தேர்ந்தெடுத்து இந்த வேலை செஞ்சுட்டு வராராம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட மிகப்பெரிய அளவுல பணம் கொள்ள போனது. முக்கியமா கிம் ஜாங் வந்து மக்கள் பத்தி கவலைப்படுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். முக்கியமா பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஏற்பட்ட பெருந்தொற்று, இயற்கை பேரிடர் அப்படின்னு சில விஷயங்களை பத்தி ஒரு பெரிய ஒரு கட்டடத்துக்கு கீழே வந்து கிம் பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது அவர் கண்கள் இருந்து கண்ணீர் வந்து வழிஞ்சுதான் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே பேசியிருக்காரு. இதை பார்த்து வடகொரியா மக்களே வந்து அழுதாங்களாம். இது வடகொரியாவில் மிகவும் அரிதான செயல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வடகொரியாவில் எந்த ஒரு அதிபரும் இப்படி அழுதே கிடையாதான். அதாவது வடகொரியா நாடு அதிகரிச்சுட்டு வரும் இந்த பொருளாதார நெருக்கடி சமாளிக்கிறதுக்காகவும் மக்கள்கிட்ட தன்னை பாதுகாக்கவும் இவர் வந்து நினைக்கிறாராம். இதனால தான் இந்த நாடகம் அப்படின்னு உலக நாடுகள் சொல்லுது. தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை எக்காரணம் கொண்டும் தொலைச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரே விஷயத்துல தான் இவர் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காராம். கிம் ஜாங்கோட தாத்தா கிம் இல் சுங் தொடங்கிய ஆடம்பர ரயில். இவர் ஆடம்பரமான ரயில்கள் வந்து நிறைய பயன்படுத்தி இருந்தாரு. இப்ப அதுதான் வந்து கிம் ஜாங் பயன்படுத்துறாரு. அதாவது இவரும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஆடம்பரமான ரயில் மூலமா தொலைதூர பயணத்தையும் அதாவது வடகொரியா முழுவதும் சுத்தி வரதுக்கு இந்த ரயில் பயணத்தை தான் மேற்கொள்றாராம். இந்த ரயில் பயணம் மேற்கொள்ளும் போது பல விதமான நடவடிக்கைகளும் மக்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சு கொள்ள முடியுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த செயலை செஞ்சுட்டு இருக்காராம். முக்கியமா கிம் ஜாங் தனது சர்வதிகார தலைமையை மட்டுமே பாதுகாக்க விரும்புறாராம். அது மட்டும் இல்லாம தனது நாட்டில் உள்ள 26 மில்லியன் மக்களை பத்தி அவர் கவலையப்படாம அவருடைய கோட்ல அவர் பயணிச்சிட்டு இருக்காராம். முக்கியமா உலக நாடுகளாம் இது நீண்ட காலம் நிலைக்குமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க.